नटेशं भजरे नटनपतिं भजरे शिवकामेशं भजरे नटेशं भजरे शिवकामेशिं भजरे श्रीसमेशं भजरे नटेशं भजरे नटरसभापतिं भजरे हेमसभापतिं भजरे कनकसभापतिं भजरे पंचसभापतिं भजरे नटेशं भजरे शिवनटराजं भजरे शिवनटराजं भजरे जय चित्सभेश शिवचिदम्बरं नमः शिवकाम्ये जगदम्बिके शिवकटाक्षं परिपूर्णं ஞானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே அப்பர் திருவாய முதம் பாகம் 4 தாமதி யதாசக்தி உயர்ந்ததான அவருடைய உழவாரத் தொண்டும் அவருடைய எளிமையும் அவருடைய அணுகுமுறையும் அவருடைய ஆழ்ந்த அனுபவமும் உயர்ந்த சிவபக்தியும் சிவத்தொண்டும் இவ்வனைத்தையும் நினைத்து நாம் சற்றேனும் சிவத்தொண்டு பண்ணி நம்முடைய புண்ணிய பெருக்கினை அபிவிருத்தி செய்வோமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். அப்போதியடிகள் வாழ்கின்ற உயர்ந்ததான திங்களூர் வந்து சேர்கின்றார் நமது அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் தாண்டகவேந்தன். திருப்பழனம் சென்று திரும்பகையிலே அப்போதி அடிகள் வாழ்கின்ற உயர்ந்ததான திங்களூர் வந்து அடைகின்றார் நாவுக்கரச பெருமான். எங்கு சென்றாலும் நாவுக்கரச பெருமான் நட்சத்திரம், நாவுக்கரச பெருமான் திருக்குளம், நாவுக்கரச பெருமான் கிணறு, நாவுக்கரச பெருமான் தண்ணீர் பந்தல் என்று அனைத்து பூர்த்த தர்மங்களிலும் தன்னுடைய நாமம் எழுதப்பட்டிருப்பதை கண்டு வியக்கின்றார். தனித்தனியே இது நாவுக்கரசனுடையது என்று எங்கும் தீட்டியிருந்ததை கண்டார். கேள்வியுற்றார், யார் இதை செய்தது என்றால் அப்போது கணநாயனார் என்ற ஒரு அடிகள் அவ்விடத்தே வாழ்ந்து வந்தார். அவர் நாவுக்கரச பெருமானை பெருமையை உணர்ந்தார், அறிந்தார். தன் குடும்பத்தோடு அவருக்கு தாசனாக வாழ்வாங்கு வாழ்ந்து வந்தார். செல்வந்தர், நிறைய தான தர்மங்களை செய்தார். அனைத்தும் தன் குருநாதராகிய அப்பர் பெருமானின் திருநாமத்தாலேயே அதை திட்டி வைத்திருந்தார். அப்பமூர்த்தி இவருடைய வீடு யாது என்று அவ்வூரை கேட்க, இது என்னையா, இது தெரியாது நீங்கள் வருகிறீர்களே? அப்பமூர்த்தியின் தாசரான அப்போது அடிகளார் வாழ்கின்ற உயர்ந்த திரு வீடு இதோ இந்த அக்ரஹாரத்திலே நடுநாயகமாக வழங்குகின்ற பெரிய வீடு, செல்லுங்கள், நிறைய என்ன கேட்பாலும் தருவார் என்று ஒரு பாமர மனிதன் அவருக்கு வழிகாட்டினான். அவ்விடம் சென்றார். திண்ணையிலே அமர்ந்தார். நான் அப்போதி கணநாயனாரை பார்க்க வந்திருக்கின்றேன் என்று அங்கு வந்த ஒரு லக்ஷ்மிகரமான ஒரு சாட்சாத் பார்வதி தேவியே வந்தது போல் இருக்கின்ற ஒரு உயர்ந்த பெண்ணரசியை கண்டார். கூறுகின்றார், வயதான முதிர்ந்த வயோதிக சிவனடியார் வந்திருக்கின்றார். வந்து அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் வந்து நமஸ்கரிக்கின்றனர். எனது கணவர்தான் அவர், வெளியே சென்றிருக்கின்றார், வருவார், அமர்ந்திருங்கள் என்று அவருக்கு பருகுவதற்கு பானம் தந்து அவருடன் அல்வலாவிய வண்ணம் இருக்க திருமமுது செய்யும் வேலை வந்து விட்டது. அப்பொழுது அப்போதி நாயனார் வந்தார். அவருடைய மனைவியோ தனது குழந்தையை, அப்பா பின்னால் சென்று தோட்டத்தில் இருந்து பெரிய நல்ல உயர்ந்த வாழை இலை ஒன்றை பறித்து வா என்று அறிவாளை தர அவள் அங்கு சென்று சிவாய நமஹா என்று சிவநாமத்தை கூறியவாறு இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். குழந்தை 5 வயது சிறுவன். அவனை ஒரு கருநாகம் தீண்டியது. அக்கணமே அவன் உயிர் விட்டான். என்னது, அப்பொழுது சென்ற சிறுவன் வரவில்லையே என்று அவர் தாயார் செல்ல, பின்னாடியே அப்போதி நாயனாரும் செல்ல, தனது ஒரே மகவான புத்திரன் உயிரை நீத்தான். கருநாகம் தீண்டிய நிலையிலே உயிர் துறந்து இருக்கின்றான் என்றதை அறிந்தார். அவன் வெட்டிய அந்த நீண்ட வாழையிலேயே வைத்து போத்தி இவ்விஷயம் நமக்குள் இருக்க வேண்டும், வராத நம் பெரியவர் நம் குருநாதர் வந்திருக்கின்றார், அப்பொழுது இந்த அபக்யாத்தியை உண்டாக்கும் ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வேண்டாம் என்று இருவரும் கண்ணீரை அடக்கிக் கொண்டு தங்களை சமாதானம் செய்து கொண்டு தோற்றத்துக்கு சென்று வாழை குறித்து அறிந்து வா என்று அடைந்த மகவு ஒரு விஷப்பாம்பு தீண்டி உயிர் நீங்க அப்பமூர்த்திகள் திருவம் செய்யும்படி பிரார்த்திக்க, அப்பொழுது அவர், உமது குழந்தையும் வரட்டும், அவனோடு அமர்ந்து கொண்டு நான் அமுது உண்ணுகின்றேன், அவன் உயர்ந்த சிவபக்தன், என்னமாக சிவன் விஷயத்திலே பேசுகின்றான் என்றெல்லாம் கூற இவர்கள் இருவருக்கும் கண்ணிலே நீர் வந்து விட்டது. ஆயினும் மறைத்து கொண்டு, சுவாமிகள், நேரம் கடந்து விட்டது, தாங்கள் அமுது உண்ண வேண்டும் என்று மீண்டும் பிரார்த்தித்தனர்.
பரவாயில்லைப்பா, நானும் சன்னியாசி பிக்ஷுக்கன், எப்பொழுது வேண்டுமானாலும் உணவு அருந்துவேன், கவலை வேண்டாம், அவன் வரட்டுமே என்று மீண்டும் அவர் கூற, அப்பொழுது வாருங்கள் என்று அனைத்தும் சிவன் திருவருளினால் நடக்கும் விஷயம் என்பதை இவர் அறிந்தபடியால் அப்பொழுது கண்ணை மூடி அப்போது அடிகளுக்கு ஏற்பட்ட நிலை யாது என்று சிவனை வினவ, அவர் நடந்ததை இவருக்கு படமிட்டு காட்டிவிட்டார். பின்னால் சென்று அந்த இலை போத்தி இருந்த அந்த மகவை கையிலே ஏந்தி கொண்டு அவ்வூரிலே இருக்கின்ற சிவாலயத்துக்கு விரைந்து சென்றார். ஓடோடி சென்றார். இறைவிடம் புலம்புவதற்காக சென்றார். அப்போது அடிகள் மனம் சொல்லுனா துயரத்தில் அழுந்தது. அவருடைய தாயாரின் மனைவியாரின் நிலையோ அதற்கு மேல் இருந்தது. ஊரே திரண்டு விஷயத்தை கேள்விப்பட்டது. ஊர் திரண்டு சிவாலயத்துக்கு வந்து சேர்ந்தது. திங்களூர் உயர்ந்ததான புராண சிவஸ்தலம். இறைவன் கைலாயநாதர் பெரியநாயகி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். இவ்விடத்திலே அப்பூதி அடிகள் அவதரித்து ஈரில் பெரும் தண்ணீர் பந்தல் தனை தன் குருநாதர் அப்பர் பெருமான் பேரிலே சமைத்து தொண்டாற்றிய திருத்தலம். சந்திரதோஷம் விளக்கும் திருத்தலம். இவ்விடத்தை இறைவனை காண்டு தான் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றார். இந்த மகவின் உயிரை நீ மீட்டுத் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். இறைவன் திருவடியிலே, கைலாயநாதர் திருவடியிலே அவர் கடாட்சம் படும் இடத்திலே குழந்தையை வைக்கின்றார். இறைவனை உள்ளார்ந்த அன்புடன், இக்குழவு செய்த தவறு யாது? எதுவாக இருப்பினும் தாங்கள் இக்குழந்தையின் மீது ஏவப்பட்ட நஞ்சு விலகுமாறு நீங்கள் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து துவங்குகின்றார். ஒன்று கொல்லாமவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொல்லாமுயரும் மதி சூடுவர், ஒன்று கொல்லாமிடு வெண்டலை கையது, ஒன்று கொலாமவர் ஊர்வது தானே, இரண்டு கொலாமிமையோர் தொழு பாதம், இரண்டு கொலாமிலங்கும் குழை பெண்ணான், இரண்டு கொலாமுரு வஞ்சிறு மான்மழு, இரண்டு கோலாமவர் எய்தினதாமே என்று ஆரம்பித்து இந்த விடம் தீர்க்கும் பதிகம் தனை கைலாயநாதர் மனம் உருகும்படி பிரார்த்தித்தார். 10 கோலாமவர் பாம்பின் கண் பாம்பின் பல், 10 கோலாமீரும் நெறிந்தூக்கண, 10 கொலாமவர் காயப்பட்ட நன்றலை, 10 கொலாம் அடியாள் செய்கைத்தானே என்று சிந்தையை மயக்கும் உயர்ந்ததான விடம் தீர்க்கும் திருப்பதிகம் தனை பாட, அப்பொழுது எங்கிருந்தோ வந்த ஒரு பாம்பு அந்த சவத்திலே அழுத்திய நஞ்சை நீக்கி அவர்களை உயிர்வித்தது. அக்குழந்தை தூங்கியது போல் உணர்வு பெற்று விழித்தான். இறைவன் சந்நிதியிலே இருப்பதும் அப்போதி நாயனார் தன் புத்திரர் பிழைத்ததைக் கண்டு சந்தோஷிக்காது, இது அப்பமூர்த்திகள் திருவவது செய்யாமல் இருக்கின்றாரே என்று குறித்துதான் வருந்தினார் என்று சரித்திரம். அவ்வருத்தை நீக்கும் பொருட்டு அக்கணம் அக்குழந்தையின் கையை பிடித்து கொண்டு வயதான அப்பமூர்த்தி சுவாமிகள் ஒரு வீட்டிற்கு சென்று வயிறார திருவமுது செய்து சில நாட்கள் அவரோடு இருந்து திங்களூரிலே உழவாரப்பணி செய்து மீண்டும் திருப்பழனம் சென்று சுவாமி தரிசனம் செய்ய முற்பட்டார். திருப்பழனம் எனும் புராத காலத்து திருப்பதி, உயர்ந்ததான சிவத்திருப்பதி. இவ்விடத்திலே திருப்பழனம் தனியிலே ஆபத்சகாயேஸ்வரர் பெரியநாயகி உடனாய வில்வமரத்தையே தலைவனாக கொண்டு மங்கள தீர்த்தத்தின் காவிரியின் ஆற்றங்கரையிலே சந்திரன் வழிபட்டு பேரு பெற்ற உயர்ந்த திருத்தலம். சப்தஸ்தானங்களிலே ஒன்று. கதலீவனம் என்று ஒரு இதற்கு ஏற்பெயர் உண்டு. திருவையாருக்கு மிக அருகாமையிலே உள்ள அத்திருப்பலத்தை வந்து அடைகின்றார் அப்பர் பெருமான். இறைவன் கைலாயநாதர் பெரிய நாயகியை மனதார வழிபட்டு அங்கிருந்து பதிகங்களை பாடிய தாண்டகவேந்தர் மேற்கொண்டு தன் பயணத்தை தொடர்கின்றார்.
மாலை பயில்கின்ற குயிலனங்கள் சொல்லீரே சொன்மாலை பயில்கின்ற குயிலனங்கள் சொல்லீரே பன்மாலை வரி வண்டு பன்மிழற்றும் பழனத்தான் உன்மாலை நகு திங்கள் முகிழ்விளங்கு முடிசன்னே பொன்மாலை மார்பன் என் புது நலமுன் திகழ்வானோ வஞ்சித்தன் வேளை கவர்ந்தான் வாரானே ஆயிடேனும் பஞ்சேர்காஷிரக்கண்ணம் பரந்தார்க்கும் பழனத்தான் அஞ்சி போய் கலி மேலிய அழலோம்பும் அப்பூதி குஞ்சி பூவாய் நின்ற செவடியாய் கோடியே சொன்மாலை பயில்கின்ற என்ற திரைப்பதிகம் தன்னிலே பூர்த்தி செய்யும் 10ஆம் பதிகத்திலே அழலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியை என்று அப்பூதி நாயனாரை கொண்டாடி மகிழ்கின்றார். அப்பூதி பெருமான் திருப்பயணம் இறைவனின் திருவடியிலே வாடாமலராக இருக்கின்ற அந்த உயர்ந்த நினைவிலே அவரை கொண்டாடி அங்கிருந்து திருச்சோற்றுத்துறை முதலான பல்வேறு சிவத்தலங்களை தரிசித்த வண்ணம் வெகு நாட்களுக்கு பின் அப்பமூர்த்தி சுவாமிகள் திருநெல்லூருக்கு வந்தார். வெகு காலம் இங்கு தங்கினார். உழவாரப்பணி செய்தார். மகேஸ்வர பூஜை செய்தார். பின்னர் திருவாருக்கு போகலாம் என்று நினைத்தார். ஆனால் அவர் மனம் என்னவோ கும்பகோணம் பகுதியிலே உற்ற பல்வேறு சிவத்தலங்களை காண வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. திருப்பழையாறை, திருவலஞ்சுழி, கும்பகோணம், நாளூர், திருச்சேரை, திருக்குடவாயில், நாரையூர், திருவாஞ்சியம், பெருவேளூர், திருவிளமர் முதலான சிவத்தலங்கள் யாவற்றையும் கண்டு தரிசித்த வண்ணம் வந்தார். கும்பகோணம் வருகின்றார். நல்லூர் பெருமானின் திருவருளை பெற்று கொண்டு விடை பெற்று அங்கிருந்து பல்வேறு சிவத்தலங்களை தரிசித்து கொண்டு திருவாரூரை வந்து அடைகின்றார். திருவாரூரிலே கமலாலயத்தின் திருக்குளக்கரையிலே உயர்ந்ததான ஆரூரன் நம்பியாண்டார் நம்பியின் தோழன் கமலாம்பிகை உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம் தன்னை வந்து அடைகின்றார். பல்வேறு தாண்டக பதிகங்களை பாடினார். நந்தி அடிகள் இங்குதானே நீரினால் விளக்கேற்றினார் என்று சிறப்பித்து பாடினார். அதே திருப்பதியிலே இருக்கின்ற அறநெறி என்ற ஆலயத்தையும் வணங்கி திருப்பதிகம் பாடினார். இவ்வாறு திருவாரூரிலே வெகுகாலம் இருந்து இறைவனுக்கு உழவார தொண்டாற்றி பல்வேறு திருப்பதிகங்களை பல்விதமாக ரகமாக இங்கு பாடி இறைவனை கொண்டாடி மகிழ்கின்றார். நாவுக்கரசர் தாண்டகவேந்தர் கமலாம்பிகை அனவரதம் தொழும் திருப்பாதம். இந்த குஞ்சித பாதத்தை ஆரூரான் திருவடியை ஆபாதம் ஒளிபர்யந்தம் கண்டு ரசித்தார். கண்ணீர் மல்க பாடலானார். மெய்யெல்லாம் வெண்ணீரே ஷண்ணீத்தமேனியான் தாழ்தொழதே உய்யெல்லாம் என்று எண்ணி உரே தூக்கி ஊழி தந்தன் உள்ளம் விட்டு கொய்யுல மலர் சோலை கோயில் கோவமயிலாலும்
ஆரூரை கையினால் தொழாதொழிந்து கணியிருக்க காய் கவர்ந்த கள்வனேனே மறுத்தான் ஓர் வல்லரக்கண் இறைந்து மூடினோடு தோவோளும் தாழும் இருத்தானை எழில் உளறி தவிஷின் மீசை இருத்தான் தன் தலையில் ஒன்றை அறுத்தானை ஆரூரில் அம்மானை ஆலாலம் உண்டு கண்டங்கருத்தானை கருதாதே கரும்பிருக்க இரும்பு கடி தேய்த்தவாரே இரும்பு கடி தேய்த்தவாரே தேய்த்தவாரே என்று ஆரூரான் திருவாரூரான் தன் திருவடி நிழலை பற்றி வெகு காலம் இங்கு தங்கியிருந்தார். நவினந்தி அடிகள் நீரினால் விளக்கேற்றிய தன்மையை இங்கு பாடினார். அப்பதியிலேயே அறநெறி என்கின்ற ஆலயத்தையும் வணங்கி திருப்பதிகம் பாடினார். அவ்வாறு அங்கு இருக்கும் காலத்திலே அருகில் உற்ற திருவலிவலம், கீழ்வேளூர், கன்றாப்பூர் முதலான பெரும் சிவஸ்தலங்களுக்கு சென்று திருப்பதிகம் பாடி மீண்டும் அவ்விடத்திற்கு வந்துவிட்டார். திருவாதிரை நட்சத்திரத்திலே விழிவடங்கப் பெருமான் திருவிழாவை காண வேண்டும் என்று பெரும் ஆவலால் தூண்டப்பட்டு சிவனடியார்கள் பெரும் குழாமாக திரண்டிருக்க கண்டு அவர்களை எல்லாம் சேவித்து மாஹேஸ்வர பூஜை செய்து அவர்களோடு அளவலாவி மகிழ்ந்து இருந்தார். அவ்வாறு இருக்கும் காலத்திலே திருப்புகலூருக்கு போக வேண்டும் என்று இறைவனிடம் பிரியாவிடை பெற்று செல்ல பணிந்து இருந்தார். அவ்வாறே வழிநடுக பல்வேறு சிவஸ்தலங்களை தரிசித்து மெல்ல திருப்புகலூரை வந்து அடைந்து அவர் வருகின்றார் என்று கேள்வியுட்ட பெரும் சிவனடியார் திருக்கூட்டம் கூட்டத்தோடு சென்று ஊரின் நிலையிலிருந்தே கைலாச வாத்தியங்கள் எல்லாம் முழங்க நாமகோஷமும் வேதகோஷமும் விண்ணை முட்ட அவரை எதிர்கொண்டு அழைக்க அப்பமூர்த்தி இக்கோஷ்டியிலே திருஞான சம்பந்த நாயனாரும் இருக்கின்றார் என்று கண்டு அவரை வணங்கி, அப்பரே நீர் வரும் நாளிலே திருவாரூரிலே நடந்த பெருமையாவையும் கூறும் என்று சொல்ல அப்பமூர்த்தி சுவாமிகள் விரிவாக திருவாதியின் சிறப்பை பாடவே பாடலானார். தாண்டகவேத ஊரிலே அமர்ந்து கொண்டு திருவாதிரை திருநாளை அந்த சிவனார் முன், திருப்புகலூர் ஈசன் முன் பாடுகின்றார். வந்த சிவனடியார் திருக்கூட்டம் யாவும் வாயிலே ஈப்புவது கூட தெரியாத வண்ணம் அந்த உயர்ந்ததான தாண்டக விருத்தத்தில் அமைந்த அதனை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டு கேட்கின்றனர். முத்து விதான மணி போர்க்கவரி மூரையாலே பக்தர்களோடு பாவையர் சூழ பலி பின்னே வித்தக கோல வெண்தலை மாலை விரதேகள் அத்தன் ஆரூராதிரை நாளில் அது வண்ணம் பாரூர் பெவளத்தானே பக்தர் பணிந்து ஏத்த சிரூர் பாடல் ஆடலராத
செம்மாப்பாந்து ஓரோரொழியாது உலகம் எங்கும் எடுத்தேத்தும் ஆரூரன் ஆதிரை நன்னாளில் அது வண்ணம் என்று புற்றிடங்கொண்டாள் அல்லியம் பூங்கோதை உரையும் அப்பூங்கோயில் தனில் உரைகின்ற இறைவனின் ஆதிரை திருநாளை அவ்வாறு பாடி மகிழ்கின்றார். அனைவரும் கண்ணீர் மல்க கேட்டனர். இவ்வாறு இருக்கிறதே ஞானசம்பந்த மூர்த்தியே நாயனார், நானும் திருவாரூர் சென்று சாமி தரிசனம் செய்ய வேண்டும், செய்துவிட்டு இவ்விடத்தே வருகின்றேன், இதுவரை தாங்கள் இருங்கள் என்று கூறி திருவாரூருக்கு எழுந்தறினார். அப்பமூர்த்தி சுவாமிகள் திருப்புகலூர் வந்து சுவாமி தரிசனம் செய்து பல்வேறு திருப்பதிகங்களை பாடிய வண்ணம் இருந்தார். திருப்புகலூர் தனிலே இறைவன் அருள்மிகு சூளிகாம்பாள் உடனாய அக்னீஸ்வரர் சரண்யபுரீஸ்வரர் கோணப்பிரான் என்று அழைக்கும் இறைவன் கருத்தார் குழலி உடனாய பானதீர்த்தக்கரையிலே அக்னி தீர்த்தக்கரையிலே ஞான கோலோச்சும் பிரானாக மணியர்கள் முனிவர்கள் ரிஷிகணங்கள் வித்யாதர கணங்கள் அனைவரும் வந்து தொழும் திருவடி உடையவனாக இறைவன் இங்கு இருக்கையிலே நாவுக்கரச பெருமான் அங்கு வந்தார். இறைவனை கண்டார். கோணப்பிரான் சரண்யபுரீஸ்வரனிடத்திலே மனம் இழந்தார், பாடலானார். செய்யார் வெண்ணூலர் கருமான் மறி துள்ளும் செய்யர் வெண்ணூலர் கருமான் மறி துள்ளும் கையர் காணை கழல் கட்டிய காலினர் மையர் மெய் நின்றல்லவர் கல்லாதவர் நின்றவர் கல்லாதவர் மெய்யர் மெய் நின்றவர் கல்லாதவர்க்கென்றும் பொய்யர் புகலூர் பூரிஷடயாரே கருத்தார் மணி கண்டன் கால் விரல் ஊன்றி இருத்தார் இலங்கையர்கோன் முடிப்பத்தும் அறுத்தார் புலனைந்தும் ஆயிழைபாகம் பொறுத்தார் புகலூர் புரி ஷடையாரே பொறுத்தார் புகலூர் புரி ஷடையாரே. மறுமுறை இத்திருத்தலத்தை வரும்பொழுது மீண்டும் திருப்பதிகங்களை பாடுகின்றார். பகைத்திட்டார் பூரங்கள் மூன்றும் பகைத்திட்ட புறங்கள் மூன்றும் பாரி நீராகி வீழ புகைத்திட்ட தேவர் கோவே பொறியிலேன் உடலந்தன்னுள் அகைத்தீட்டங்கதனை நாளும் ஐவர் கொண்டாட்டவாடி திகைத்தீட்டேன் செய்வதில் நே திருப்புகலூர நீரே மையுள்ளே விளக்கையற்றி வேண்டன உயரத் தூண்டி உய்வதோர் உபாயம் பற்றி உகக்கின்றேன் உகவன்னம் ஐவரை அகத்தே வைத்தீர் அவர்களே வலியர் சாலச் செய்வதொன்றறிய மாட்டேன் திருப்புகலூர நீரே
அருவரை தாங்கி நானும் அருமறையாதியானும் இருவரும் அறிய மட்டாயிஷனாரிலங்கை வேந்தன் கருவறை எடுத்த ஞான்று கண்வழி குருதீஷோர திருவிரல் சிறிது வைத்தார் திருப்புகலூரனாரே. நாவுக்கரசு நாயனார் தாண்டகவேந்தராம் நம் குருநாதர் மீண்டும் ஒரு முறை திருப்புகலூர் வர்த்தமானீஸ்வரம் இவைகளை தரிசனம் பண்ண வேண்டும் என்று அங்கு வரும்பொழுது மீண்டும் இறைவனை சரண் புகுந்து பாடுகின்றார். தன்னை சரண் என்று தாளடைந்தேன் தன்னை சரண் என்று தாளடைந்தேன் தன் அடியடைய பொழில் புகலூர் அண்ணல் செய்வனக்கெண்களோ என்னை பிறப்பறுத்து என் வினை கட்டறுத்தே நரகத்து என்னை கிடக்கலொட்டான் நரகத்து என்னை கிடக்கலொட்டான் சிவலோக திருந்திடுமே. ஓணப்பிரானும் ஒளிர்மா மலர்மிசை உத்தமனும் காண பராவியும் காண்கின்றல் அர்கரனாலடை காண பராவியும் காண்கின்றலர் கரணாலந்து உடைத்து ஓணப்பிரானை வலி தொலைத்தோன் தொல்லை நீர்ப்புகலூர் கோணப்பிரானை குருகாயா கொடு வினையே. புகலூர் கோணப்பிரானை குருகா கொடு வினையே. திருச்சிற்றம்பலம். அங்கிருந்து திருச்செங்காட்டங்குடி, திருநள்ளாறு, சாத்தமங்கை, திருமருங்குகள் முதலான பல்வேறு திருத்தலங்களையும் சென்று தரிசித்து பின்று மீண்டும் திருப்புகலூருக்கே வந்தார். ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாரும் வந்து சேர்கின்றார். அனைவரும் முருகமூர்த்தி நாயனாருடைய திருமணத்திலே இருந்தனர். சிறு தொண்ட நாயனாரும் திருநீலக்க நாயனாரும் கோஷ்டியிலே அவர்களோடு இருந்தமை கண்டு அவர்களையும் வந்தித்து பெறுகின்றார். இவ்வாறு சில காலம் சென்றது. ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாரும் அப்பமூர்த்தி நாயனாரும் பல்வேறு திருத்தலங்களை ஒன்றாக சென்று தரிசித்த நாட்கள் பொன்னான நாட்கள் அவை. இரு சைவ குலத்திற்கோல் இரு கண்களாக விளங்குகின்ற பாலகஸ்வரூபமான ஞானசம்பந்தமூர்த்தி, வயோதிக விருத்தஸ்வரூபமான அப்பமூர்த்தி இருவருமாக வந்து பல்வேறு சிவத்தலங்களிலே தங்கியிருந்து வெகு காலம் சிவத்தொண்டு செய்து மாகேஸ்வர பூஜை செய்து சிவநாமம் ஜபித்து சிவனடியார்களுக்கு அன்னம் பரிபாலித்து இவ்வாறு சிவமயமான வாழ்வை எவ்வாறு வாழ வேண்டும் என்று உலகுக்கு போதித்த பொற்காலம். எங்கும் சைவ சமயம் சற்று பலமிழந்து இருந்த காலம், சமண சமயம் கை ஓங்கியிருந்த காலம். அக்காலத்தே இருவரும் பல்வேறு சிவத்தலங்களை செம்மைப்படுத்தி எங்கும் சைவ சமயம் வாழ்வாங்கு வாழ நீடித்து வாழ உயர்ந்த சிவத்தொண்டை செய்த வண்ணம் இருந்தனர்.